शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंह गुरुवर्य सदाभ्यभृङ्गम् श्रीमन् अनन्त गुरुवर्य सुतम् गुणाद्यम् सन्तत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् திருவெளித்தற்குழிநீத்தவின் காமக்கடும்படுவிருந்து ஒருவெளித்தம் உயிர்வீர் உயிரின் துறைகளுக்கு ஒருவெளித்தம் புதுராமல் குருகேன் போதுரைத்தா திருவெளித்த தோரடிகத்திலேயே திருநாட்டக 43வது பாசனம். திருவாழ்மொழி தொடக்கம். உயர்வர உயர்நலம் இந்த பாசுரார்த்தம். இத்தனை 42 பாசுரம் இன்ட்ரடக்ஷன் இதுக்கு. திருவாழ்மொழி தொடக்கத்துக்கு. திருவாழ்மொழி தொடக்கத்தில் என்ன சொல்றது? ஆழ்வாருக்கு மதிநலம் அருளினன் என்றார் முதல் பாசுரம். மதி ஞானம், நலம், பக்தி ரெண்டத்தையும் அருளினவராம் ஆழ்வாருக்கு. அதனால ஞான பக்தி வைராக்கிய ராசையே அப்படின்றார். அறிய வேண்டிய விஷயம் என்ன? இந்த பாசுரத்துக்குள்ள 3 விஷயத்தை சொல்றார். ஒன்னு கண், இன்னொன்னு திருமேனி வண்ணம், மூணாவது எம்பெருமானுடைய ஞானம், ஆழ்வாருடைய ஞானம். அவர் கொடுத்தது, எம்பெருமான் கொடுத்தது. சரி, இதனால என்ன தெரிவிடுகிறார்? ஆழ்வாரை பிடித்து இழுத்தது எதனாலே? என்ன? குணஞானத்தாலே அப்படின்னு அவருடைய குணத்தை காட்டி இந்த மகன் திரும்பரோடு சொன்னார். ஆழ்வார் யார்? நம்ம போலேயே இருந்தவர் அப்படின்னா சாமானியமான சம்சாரி ஜீவன். அவர் மேலே கிருப பிறந்தது. எப்படி பிறந்தது? மாறி மாறி பரபிறப்பும் பிறந்து அடைந்த உள்ளந்தேர்ந்தார். யாருடைய கதையாலே? என்பதும் கிருபாகராலே இவரை சீர்திருத்தி அவருக்கு ஞானத்தை கொடுத்து, சுவாமி நீர் லோகத்தை எல்லாம் திருத்தனம் அப்படின்னு என்ன? நல்ல வழியை கொண்டு போகணும். அதுக்கு 4 பிரபந்தத்தை பண்றோம். என்னது? 4 வேதத்தையும் தமிழாக்கணும். ஆகியனால் உங்களுக்கு ஒரு டைட்டல், வேதன் தமிழில் சுயம் ஆரம்பிக்கிறோடு. அதற்காக உங்க சித்தி அழுதார். இதுல அழுதார். அந்த அழுகைக்கு ரூபத்தை காட்டுகிறார் 2ஆம் பிரபந்தத்திலே. ரூபத்தை பார்த்து குணத்தால் மடக்கிறார். குணானுசந்தானத்துக்காக இட்டு பிறந்தது 3வது பிரபந்தமான பெரிய 26. சந்தோஷத்துக்காக பிறந்தது விபவம், ஐஸ்வர்யம், குணம், சுரூபம் எல்லாம் சகலமும் திருவாய்மொழியில் பார்க்கிறோம். அடுக்குச்சு. இப்போ நேற்றைய தினம் நேற்ற பாசுரத்துக்குள்ளே கண்ணை காட்டி மயக்கினார். அவர் கண்களை செய்ய சொன்னார். அதை எங்கு கொண்டு விட்டது? மிச்ச அவயவங்களை காக்கும் பணி பண்ணிட்டு. கண்ணும் செந்தாமரை, கையும் அவை, அடியோ அவையே. இது 3ம் செந்தாமரை. கலர் தாமரைப்பூ. கண், கை, அடி. அது முதல் லைன். கண்ணும் செந்தாமரை, கையும் அவை, அடியோ அவையே. சரி, மேல என்ன சொல்ற? வண்ணத்தை சொல்ற. வண்ணம் கரியதோர் மால்வர போன்றது. தேகம் ஆத்மா, பரமாத்மா, இதே 3 இருக்கிறது தத்துவத்திரையும் நம்முடைய சம்பிரதாயத்துல. தேகம் அஜானம் நம்முடையது. அஜானத்தால் ஆனது பாஞ்சபூதிகமான தேகம் நம்முடையது. எம்பெருமான் தேகம் பஞ்சோபனிஷன்மயமானது.
ஆனா கரியதோறு திருமேனி கற்பனை என்ன அஜானம் நிறைந்திருக்கு, தூசி இருக்கு அப்படின்னு பெருமாளுக்கு இல்லை. ஆகிய வண்ணம் கரியதோர் மால் வரை போன்று, வரை என்ன பர்வதம், ஒரு பெரிய பர்வதத்தின் மாதிரி கரியதோர் வண்ணம் இருக்கு. திருமேனி கருப்பு, கண்ணு கை அடி மூடும் சிவப்பு. மதிவிகற்பால் ஞான பேறுபட்டது. அது சம விகல்பம், ஒரே மாதிரி இல்லை, விசேஷமானது. எம்பெருமானுடைய ஞானம் எப்பேறு பெற்றது அப்படின்னா 4 பேருக்குன்னும் அதிகமானது. யார் 4 பேர்? விண்ணும் கடந்து உம்பர் அப்பால் மிக்கு மற்றப்பால் எவர்க்கும் கண்டுபிடித்திருவோ சொல்ல முடியுமோ? விண்ணுளார் என்னபடியானது, அதன் மேல் இருக்கிறது தேவலோகத்தில் உள்ளார். விண்ணன் கடந்து உம்பர் அவராலே ஆகாது. அவர் மீது இருக்கான சத்தியலோகத்தில் வருத்தன் பிரம்மா, அப்பால் நிற்கிறன் அவராலே முடியாது. மற்றும் எப்பால் எனக்கும் அதன் மேல் இருக்கக்கூடிய பிரவர் செய்யக்கூடியான இட்டுமுக்தாத் வர்க்கத்தாலையும் என்னிடத்தரவோ எம்பெருமானுடைய ஞானம் இப்பேறு பெற்றது, அழகு எழில் நிறம் இப்பேறு பெற்றது சொல்ல முடியுமோ? எழில் நிறமே எம்பிரானது, எழில் நிறமே என்னிடத்தரவோ என்ன முடியுமோ? என்ன முடியாது. யாராலையும் எம்பெருமானுடைய குணானுகுணத்தை சொல்லி சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியாது, சொல்ல முடியாது. கண்ணும் செந்தாமரை, திருக்கண்களும் செந்தாமரை பூவையோப்பா, கையும் திருக்கைகளும் அவை அத்தாமரை பூவை ஒப்பா, அடியேர் அடியோ திருவடிகளும் அவை அத்தாமரை பூக்களையே ஒப்பான். எம்பெருமானது எழில் நிறம், எம்பெருமானுடைய அழகை திருமேனி விளக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா வண்ணம் கரியதோர் மால் வரை போகிறது. நிலத்தில் அந்த கலரில் கருத்ததான ஒரு பெரிய மலையை ஒத்து மதிவிகற்பால் ஞானத்தின் மிகுதியால், மதிவிகற்பால் என்ன மதி என்ன ஞானம், நலம் என்ன பக்தி, அதனுடைய நான் மதிவிகற்பால் ஞானத்தின் மிகுதியால் விண்ணும் கடந்து உம்பர் அப்பால் மிக்கு அவரையும் கடந்து மற்றும் எப்பால் இவருக்கும் அவரையும் கடந்து என்ன விடுத்திருவோ இப்படின்னு சொல்ல முடியுமா? நாயகனுடைய ரூப வைலட்சண்யம் உரைத்த நாயகியின் சொல்றது கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணிடையும் வரவெந்த மடிமகுதே. இது திருநெடுந்தாண்டு 26ஆம் பாசனத்தில் வருது. என்றாற் போலே இருக்கிறபடி முதலடி இது கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ வேறு உபமானம் கிடைப்பது அரிது என்பது தோன்றா. பல அவயவங்களுக்கும் ஒரே குரலையே உபமையாக கூறியது. எம்பெருமானுடைய திருக்கண், திருக்கை, திரு அடி என்னும் உறுப்புக்கள் சாட்சாத் தாமரை மலர்களே. திருவேணி நிறமோவென்றில் ஒரு அஞ்சன மாமலை போன்றுள்ளது. இதன் வைலட்சண்யத்தை சொல்ல புகில் லீலாவிபூதியில் பல உலகங்களிலும் உள்ளார் எல்லார் இக்காட்டிலும் ஞானத்தில் மேம்பட்ட பரமவிதத்திற்கு நித்திசூரிகளுக்கும் இத்தன்மை என்று நெஞ்சால் நினைப்பரிது நினைக்கவும் ஆகாதென்றால் வாயு கொண்டு சொல்லவல்லார் உண்டோ என்றால் ஆயிற்று.
மனுஷர்களில் காட்டில் தேவர்களும் விகல்பம் என்ன விசேஷமான ஞானம் உடையவர்கள், வேறுபட்டவர்கள். மனுஷர்களின் காட்டில் தேவர்களுக்கும் இந்திராதி தேவர்களை காட்டில் திட்டிகர்த்தாவான பெருவனுக்கும் அவனைக் காட்டிலும் முக்தர்க்கும் அவர்களைக் காட்டிலும் நித்தியர்க்கும் ஞானம் படிப்படியே பிறக்கும் என்பது கொள்கை. பல அதிகமான ஞானம் இருக்கு, அதை வச்சு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மிக மேம்பட்ட ஞானிகளாலும் எம்பெருமானது திருமேனி அழகு வரையறுக்க ஒன்றாவது எனவே இங்குள்ளாரால் வகை பெருக்கலாகாமை தானே விளக்கும். ஆனா அவளுக்கு நம்மால் அறிவே முடியாது அப்படின்றார். அவளே விளக்க முடியாது அப்படின்னுட்டா விண்ணுலகத்தவரும் தேவதைகளும் பிரம்மாவும் முக்தாத்மாக்களும் அதற்கன்மரிகமான நித்தியாத்மாக்களும் ஒருவராலும் எம்பெருமானுடைய குணானுபவித்து சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியாது சென்ற பிறகு நம்மால் முடியுமா? அப்படி மதுவிகற்பால் என்னிடத்து அதுவோ என்று அன்வைக்கவும். மதுவிகற்பால் என்னிடத்ததுவோ விகல்பம் என்றும் வடச்சல் விகற்பு என்று தெரிந்தது. விகல்பமாவது வேறுபாடு, வேறுபட்டிருக்கும். மற்றையோரார் அறிவினும் சிறந்து வேறுபட்டு தோன்று என்ற மதியினால் என்றவாறு அப்படிப்பட்ட மதியினாலும் எண்ணும் திருத்தகன்று என்பதுமாறு எழில் நிறம் எண்ணை எழில் நிறம் எண்ண முடியாது. கண்ணு திருக்கண் திருவடி திருக்கால் திருக்கை எல்லாம் செந்தாமரை உடம்பு கரப்பு எப்படி இருக்கு? வண்ணம் கரியதோர் மால்வரை போன்று. ஆனா ஞானம் எப்பேற்பட்டது அப்படின்னா யாராலும் நினைக்க முடியாது. ஆழ்வார் தமது அகக்கண்ணுக்கு புலப்பட்ட எம்பெருமானுடைய வடிவினைகள் ஈடுபட்டு இது எனக்கே அன்று நித்திய சூரியனுக்கும் அளவிடலாது என்று இதனால் கருதி செய்தாராயிற்று. மற்றையோர் அறிவினும் சிறந்து வேறுபட்டு தோன்றுகிறதினால் அப்படிப்பட்ட மதியினாலும் எண்ணும் திறத்தகன்று எம்பெருமானது எழில் நிறம் என்கை. மூன்றாம் படியில் யாவர்க்கும் என்பது எவர்க்கும் என குறுகி உள்ளது. எவர்க்கும் என்ன யாவர்க்கும் அர்த்தமானது. எந்த மாதிரி உயர்வர உயர்ந்தலம் உடையவன் எவரவன் என்ற பாசுரத்திலும் நெஞ்சினால் நினைப்பான் எவன் என்ற பாசுரத்திலும் எவன் என்பதும் பயிலும் திருவிடையார் எவரேர் முதல் கண்டீர் என்பதில் எவர் என்பது காண்க. இங்கே யாவினா எஞ்சாமை பொருளது. யான் யான் தீர்க்கமா சேர்த்துறோம். அப்படின்னு யாராலும் முடியாது. உயர்நிலம் உடையவன் யாவனவன் நெஞ்சினால் நினைப்ப யாவனவன் பயில்விடையார் யாவரேலும் கண்டீர். இப்படி யாக்காரத்தை சொல்லணும்னு கிராமர் சொல்ற. சரி, யாராலையும் முடியாது. இது ஒரு வியாக்கியானம். இது கொண்டு போய் எதுக்கு சேர்த்திருக்க? உயர்ந்ததற்கு சேர்த்திருக்க. இது எத்தனையாவது பாசுரம்? 43வது பாசுரம். அது என்ன சொல்றது? ஆழ்வாரை குணத்தை தாயத்து வணங்க வைத்தது. உயர்ந்தரம் உடையவன் அப்பேர பக்தவனுடைய துயரது சுடரணி தொழுகை மன்னனே அப்படி என்ற கண்ணும் செந்தாமரை. கண்ணன்ன ஞானம்,
அவர் எப்ப பக்தி ரூபாபன்ன ஞானப்பிரதன், பக்தி ரூபாபன்னமான ஞானப்பிரதன், குணவான், வித்யுகளுக்கு சுவாமி, அவருடைய திருவடி கருத்தையே. திவ்யாத்மஸ்வரூபம் உபயலிங்க விசிஷ்டமானது, சேதனா சேதன விலட்சணமானது. இரண்டாம் பாசுரத்தை அனுபவித்து லீலாதிபூத்தினவும் அனுபவத்தை மூணாம் பாசுரத்தாலும் லீலாதிபூத்தி ஸ்வரூபஸ்திதி அவரதீனம் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனான அந்தர்யானுக்கு சேர்ந்தென்றும், அஞ்சாம் பாசுரத்துக்குள்ளே லீலாதிபூத்தி ஸ்திதி பிரவൃத்திகளும் அவரதீனம் என்று சொல்லி, ஆறாம் பாசுரத்துக்குள்ளே பிரவൃத்தி நிவൃத்தி எல்லாம் பகவத் சங்கல்பாதீனம் என்று சொல்லி, ஏழாம் பாசுரத்தாலே சாமானாதிகர்ணிய நிபந்தனம் சரீராத்ம பாவம் என்று சொல்லி, சகல ஜெகத்காரண பூதம் எட்டாம் பாசுரத்திலே சொல்லி அடைத்தவன் என்று சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரகர்த்தா என்று சொல்லி, ஒன்பதாம் பாசுரத்தாலே சர்வசூன்யவாதியை நிரசனம் பண்ணி, பத்தாம் பாசுரத்தாலே அசங்குஜித வியாப்தி நிற்கும் என்று வியாப்தி காரியத்தை நிரூபணம் பண்ணி அபிசித்தார் தாம் பெற்ற பேரே தேடி பெறுவர். ஆழ்வார் என்ன பேர் பெற்றார்? அவாவற்று வீடு பெற்றார், நீங்களும் பெற்றுத் தரலாம். பரவடி மேல் சப்தம் அர்த்த பூர்த்தியாக கண், கை, திருவடி, செந்தாமரை, திருமேனி கருத்தம், அத்விதீயம், பெரியது, பர்வத்தோபமானது, சௌந்தரிய சோபை, சர்க்கன் கடந்து பிரம்மார்களுக்கும் பால் அதிசயித்து எங்கும் வியாபித்து வித்துகளுக்கும் நினைக்கைக்கும் விஷயமா கண் அனுபவம் திருமேனி பரபாகமான இதர அவயவங்களிலே மூட்டார். இதில் அவத்தையும் அனுபவிக்கிறார். இந்த பாசரத்தாலே திருமேனியையும் கண்ணுடன் அவனுடைய ஞானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மிருதுவான திருவடி, திருக்கை, திருமேனி, கிரிது, விளங்கா, அஞ்சனவலை போல் இருப்பதை அவருடைய எழில் சோபை பரிச்சேதத்தை அனுபவிக்க முடியாததாய் அபரிச்சின்னமானவற்றை அவன் நிகழ கடாட்சத்தாலே உள்ளபடி அறிந்து அனுபவித்தேன் அப்படிங்க. இப்ப ஈட்டுக்காரர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பெண்ணழகை அனுசந்தித்தவர் அவ்வழியாலே அவயவாந்தர சோகையையும் விடுதலையையும் அனுசந்தித்து இவ்வாழ்வார்க்கும் அதிசயித்த சுவாவரானார்க்கும் பரிச்சேர்த்து நினைக்க அரிது என்பதை செய்கிறார். இது நாயகன் ஒருவரில் உரைத்த தலைவி வார்த்தையால் சொல்லப்பட்டதாகும். கண்ணும் செந்தாமரை நிரங்குஷ ஐஸ்வர்யத்துக்கும் வாத்சல்யத்துக்கும் சூசகமான திருக்கண்களும் தாமரை, கையும் அவை அடியோ அவையே, திருக்கைகளுக்கும் திருவழிகளுக்கும் அவை உடைய ஒப்பில்லை. ஓ என்கிற வகை தாமரை மற்றவை அவையெல்லாம் தாமரை முத்தும் அவையவல்லாமையை காட்டுகிறது. வண்ணம் கரியதோர் மால்வர போன்று திருமேனி நிறம் நீளமான அத்தியமான பெரிய மலை போல இராகின்றது. அவயவங்களின் கீழ் அவங்களின் சிவப்புக்கு திருமேனி பரபாக சோபையை கொடுத்தபடி மதிகற்பால் மதியினுடைய வேறுபாட்டால் மிகுதியால் பெண்ணும் கடந்து மனுஷாதிகளை காட்டி ஞானாதிகரான தேவர்கள் வர்த்திக்கிற அவ்வர்க்கத்தையும் கடந்து அம்பரப்பால் மிக்கு
மேலுந்தான சனகாரிகள் பிரம்மாரிகளுக்கும் அம்பரிகை போய் அத்தற்பால் இறக்கும் இவர்கள் வியாவிருத்தராய் எங்கும் பக்கம் வியாப்தமான ஞானாருடங்களை உடைய சூரியர்களுக்கும் என்ன விடுத்தருவோ தங்கள் மதி வைஷமியங்களாலே பரீட்சை இருக்கலாம் முடியாதே இருக்கிறதோ எம்பெருமானது எழுந்தனமே. இவ்வழகை முத்தும் எனக்கு உபகரித்தவனுடைய சௌந்தரிய சோபையானது. ஆஹா உபய விபூதீரம் இவ்வழகை பரீட்சேரிக்க வருது என்றதாயிற்று. எம்பெருமான் சௌந்தரியத்தை காட்டினான். இது யாராலாயும் பார்க்க முடியுமோ? எனக்கு காட்டின மாதிரி யாருக்கும் காட்டுங்க காட்டுங்க அப்படின்றது. ஈடு கண்ணும் செந்தாமரை நோக்கின அக்கண்வழியே திருமேனியில் அழகை அடைய அனுபவித்து இவ்விஷயத்தை கிட்டறிவித்தால் ஒரு வரவில்லையாயிரான் என்றது என்கிறார். கண்ணும் செந்தாமரை நோவுக்கிலக்கான நிலையை மாற்றி ஆழமாந்தரத்தோட சேர்த்து விழுத்த வெண்பாய்த்து பேசலாயிற்று. கண்ணை பார்த்ததுனால் இவர் புகழ அத்தோடு வேறு அவயங்களை சேர்த்து சொன்னார். முதல் உருவு பெண்ணின கண்களும் செந்தாமரை போலே இருந்தன. கையும் அவை நோக்கியவரந்தரும் ஸ்பரிசத்திலே அபேட்சிக்க விருக்குவரை அனைத்த கைகளும் தாமரை அடியோ அவையே ஸ்பரிசத்தாலே தொகுக்கொண்டு விழும் துறையான திருவடிகளும் அவைய பார்த்தவளே சேவிக்கணும். கண்ணை பார்த்து திருமேனி பார்த்து கீழ் விழணும். திருவடி செய்தியத்துக்கு திருவுகளையும் அவை பண்டங்கிரியதோறும் மால்வர போன்று என்பதான எழுந்திரமே திருவடிகளிலே விழுந்து தரித்து நின்று அனுபவிக்கிற ஒழுவெழுகிறபடி அந்த அவயவங்களுக்கு பரபாகமான கருத்த திருநிறத்தை விளைவித்தால் அதிசையான பெருமலை போல இருக்கிற அழகின்படியை வருவிகற்பால் மனுஷர்களை காட்டில் தேவர்களுக்கு ஞானத்திலே பிரவாசம் உண்டு. இந்திரார்களே பிரம்மாவுக்கு சதுர்புரங்களிலும் வேண்டின துப்புடையானாகையாலே அதற்கு ஈடான ஞானத்தில் வாசமுண்டாயிருக்கிறேன். பிரம்மாவுக்கும் இந்திரார்களுக்கும் மனுஷர்களை காட்டில் பிரவாசம் உண்டாயிரம் சிருஜ்யத்துவ கர்மவசியத்தங்கள் வைத்திருக்கிறேன். இவர்களை காட்டில் முக்தனுக்கு சங்கோச்சம் தீர்கையாலே ஞானத்திலே ஒரு விகாசம் பண்கிறேன். கண்டு முதல் சம்சாரியாய் சிறிது தோய்ந்து கடுவின அவரை காட்டில் நித்தியசித்தரான அனந்த வைகரியார்களுக்கும் விகாசம் பண்கிறேன். இப்படி ஒருவருக்கொருவர் பாதிக்கப்பட்டிருக்கிற இவர்களுடைய மதிவீரங்களாலே அறியப்படவோ எம்பிராது இவ்வாசிகள் ஒன்றுமின்றிகளே இருக்கச் செய்தே விடுவிடகை எனக்கு முத்தூட்டாக உபகிருத்தனுடைய எழில் நிறம் எழிலுடையதானா எதிர்ந்த சௌந்தரியம் எழிலுடையதானா நிறம் எண்ணுதல் எழிலின்படி எண்ணுதல். ஆனால் ஞானத்துக்கு அபிஷேகமாகிறது உச்சத்தை வாராதோ என்மேல் ஞானத்துக்கு அபிஷேகம் என்றால் அஜாதாம்சத்துக்கு குறைவில்லைவரே. ஞாதாம்சம் குறைச்சல் அஜாதாம்சம் ஒரு தெரியவே தெரியாது சொல்ல. தெரிந்த விஷயம் குறைந்திருக்கான், தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்கான். கத்தது கையனது கல்லாறுது மலையானது அப்படின்ற என்ன வாசிச்சிருக்கீரோ அது கையெழுது வாசிக்காத நிறைய இருக்கு. அந்த மாதிரி இவ்வளவென்று பரிச்சேரிக்க வேண்டாதெங்கை இயத்தாராகித்யத்தை சென்றபடி எனக்கு லிமிட் இல்லை. அவிஜாத்தம் விஜானத்தாம் விஜாத்தம் அபிஜானத்தாம் இத்தியாரிகளை போலே அமதம் மதம் இவன் பெருமாள் தெரியும் என்றானோ அவனுக்கு தெரிஞ்சில்லை. என் பெருமாள் தெரியாததுன்னு தெரிஞ்சிருக்கான். அமதம் மதம் தெரியாதவனுக்கு தெரியும் என்று ஞான அபிஷேகத்தை சொல்லித்தார்கள். சசிய மதம் என்கிற வித்தோடு விரோதிக்கும் லட்சுமி வல்லமதுரை வந்தே குரு பரம்பராம்.